யார் இவங்க? ஆமாங்க, யூதர்கள் அல்லாதவர்கள் தேவனுடைய ஜனமே கிடையாது. இப்ப என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய ஜனங்கள் அல்லாதவர்களை நான் என்னுடைய ஜனங்கள் அப்படின்னு, நான் சிநேகிக்கப்படாதவர்களை சிநேகிக்கப்பட்டவள் என்று சொல்லுவேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன பேர் கொடுக்கிறாரா பாருங்களேன். 26ஆம் வசனம், நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறது. இப்ப என்னவா மாறிட்டாங்களா? ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். இதுக்கு பேரு தான் ஞானஸ்தானத்துல நமக்கு கொடுக்கப்படுகிற ஆவிக்கு பேர் என்னன்னா புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுக்கிறாரு. இப்ப நம்ம யாருக்கு பிள்ளைகளா மாறிட்டோமா? ஜீவனுள்ள தேவனுக்கு பிள்ளைகளாய் மாறி இருக்கோம். புரிஞ்சுச்சுங்களா? இப்ப இதுதான் சூழ்நிலை. இப்ப ஒரு நாள் நகோமிக்கு ஒரு செய்தி தகவல் வருது. என்ன தகவல் வருதுன்னா, தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்து நிற்கிறாரு. எங்க கொடுத்து நிற்கிறாரு? எருசலேம்ல கொடுத்தாரு. பெத்லஹேம்ல வந்துட்டீங்களா? ஒரு வாரம் ஆச்சு. பெத்லஹேம்ல மீண்டும் என்ன கொடுத்து நிற்கிறாரு? ஆசீர்வாதம் கொடுத்து நிற்கிறாரு. எந்த வகையில் ஆசீர்வாதம்? இவங்களுக்கு மீண்டும் விளைச்சல் வந்திருக்கிறது. அதனால நம்ம எங்க போலாம்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. பெத்லஹேமுக்கு போலாம்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. இப்ப முதல் பெத்லஹேம்னா இந்த விளைச்சல் என்ன விளைச்சல் வந்துச்சு உங்களுக்கு? கோதுமை, வார்கோதுமை அறுவடை காலம். இப்ப முதல் பெத்லஹேம்னா என்ன நம்ம பார்க்கலாம். படிச்சிருக்கிற ஏற்கனவே பெத்லஹேம் என்றால் அப்பத்தின் வீடு என்ற அர்த்தம். அப்போ நகோமி இவர்களை எங்க கூப்பிட்டு போறாங்க? அப்பத்தின் வீட்டுக்கு. அப்ப ஆசீர்வாதம் எங்கதான் இருக்கு? அப்பத்தின் வீட்டுல தான் இருக்கு. அப்ப அப்பத்தின் வீடுனா என்ன? இயேசு கிறிஸ்து பேசியிருப்பாரு, நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம். அப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட போனாதான் என்னன்னு புரிஞ்சுக்கலாம், ஆசீர்வாதம் என்றே புரிஞ்சு கொள்ள முடியும். நான் சொல்றது விலகுதா? புரியலையா? அப்பத்தின் வீடு, பெத்லஹேம் என்றால் அப்பத்தின் வீடு. இப்ப தேவன் என்ன ஆசீர்வாதம் கொடுத்துட்டு இருக்காரு? பெத்லஹேம் என்ற அப்பத்தின் வீட்டுல ஆசீர்வாதம் கொடுத்துட்டு இருக்காரு. அங்க போனா தான் அந்த ஆசீர்வாதத்தை நாமளும் பெற்றுக்கொள்ள முடியும். நகோமி புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப போறாங்க. அப்ப அப்பத்தின் வீடுனா என்னன்னா, இயேசு கிறிஸ்து கூட பேசியிருக்காரு, நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவா அப்பம். அதனாலதான் கிறிஸ்துவோட பிறப்பு கூட எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெத்லஹேம்ல இருந்தது. ஏன்னா அவரு பெத்லஹேம் அப்பத்தின் வீடு. கிறிஸ்து உலகத்துக்கே என்ன கொடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா அப்பத்தை தரணும். அப்ப அவர்கிட்ட போனாதான் என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதத்தை கிடைக்கும். எப்படி பிரதரித்த சொல்லலாம்னா, முதல் புறஜாதி கொர்னீலியஸ், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கொர்னீலியஸுக்கு ஆசீர்வாதம் வந்ததா? எந்த வகையில வந்தது? ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடியே பரிசுத்தாவி கொடுத்தார். ஆசீர்வாதம் தான். இது ஏன் கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் யாரை பற்றி கொண்டாருன்னா தேவனையும் பற்றி கொண்டாரு. இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்றும் அங்கீகரிச்சார் கொர்னீலியஸ். அதனால முதல் ஆசீர்வாதம் அங்கே தொடங்குது. அதை கேட்டுதான் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா போக தொடங்கினாங்க. இப்போ நகோமி கூப்பிட்ட உடனே யாரெல்லாம் வர தொடங்கிட்டாங்கன்னா, ரூத்தும் வர தொடங்கியாச்சு, ஓர்பாலும் வர தொடங்கிட்டாங்க. ரெண்டு பேரும் என்ன ஒத்துக்கிறாங்க, நாங்களும் உங்களோட வரோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இப்போ அப்படியே நம்மள கொஞ்சம் பொருத்தி பார்த்துக்கிட்டே வரணும். நம்மளும் பொருத்தி பார்க்கலாம். இந்த பாடம் 1ஆம் நூற்றாண்டுல இருந்தாங்க பாருங்க கிறிஸ்தவர்கள், ஆரம்ப கட்டத்துல இருந்தாங்க பாருங்க சபை மக்கள், அவங்களுக்கும் பொருந்தும் நமக்கும் பொருந்தும், ரெண்டுத்துக்கும் பொருந்தும். ரெண்டு பேருக்கு கம்பேர் பண்ணலாம், அப்படியே மேட்ச் ஆகும். இப்ப நம்ம ரொம்ப அதிகமா நம்மளை குறிச்சு படிக்கிறதுனால நம்மளை பத்தி பார்க்கலாம். இடையில அவங்களை பத்தி கூட கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து வரலாம். ஏன் இதை நம்ம படிச்சு இருக்கிறோம்னா, அவருடைய சிறகுகள் கீழ் போயிட்டார்கள் என்றால் அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும், அவருடைய வாழ்க்கை எப்படி மாறும்ன்றதான் ஒரு அடையாளமா வச்சு ரூத்தோட பாடத்துல நம்ம படிச்சு கொண்டு வந்திருக்கோம். புரியுதுங்களா?